வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மோஜோ. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றின சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் இப்பொழுது இந்த தமிழ் மோஜோ சேனலில் நாம் காண இருக்கிறோம். ஜனவரி 17, 1917 இலங்கையில் உள்ள நாவலப்பிட்டியில் மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரனாக பிறந்தவர்தான் நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். 7 வயதிலிருந்தே கலைத்துறையில் அனுபவம் உள்ள இவர் படித்தது 3ஆம் வகுப்பு தான். 1924 இருந்து 1963 வரை, அதாவது சுமார் 40 ஆண்டுகள் இவருக்கு நாடக அனுபவம் உண்டு. இவர் 1932 வருடம் சென்னை வந்தடைந்தார். சென்னையில் இவர் முதலில் வசித்தது பங்காரம்மாள் வீதியில்தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை முதலில் திரையுலகில் அறிமுகம் செய்தவர் திரு கந்தசாமி முதலியார் அவர்கள். மொத்தம் 137 படங்களில் நடித்த நமது மக்கள் திலகம் 1934 இருந்து 1977 வரை, அதாவது 44 ஆண்டுகள் திரையுலகின் சக்கரவர்த்தியாகவும் முடிசூடா மன்னனாகவும் திகழ்ந்தார். இவர் நடித்த முதல் படம் 28/3/1936 வருடம் வெளிவந்த சதிலீலாவதி. அதில் இவர் காவல்துறை அதிகாரியாக வேடமேற்றிருந்தார். நமது மக்கள் திலகம் முதலில் திரையுலகில் கதாநாயகனாக தோன்றியது ஜூபிட்டர் நிறுவனம் தயாரித்த ராஜகுமாரி என்ற படத்தில்தான். 1968 திரு சாணக்கியா அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த ஒளிவிளக்கு படம்தான் நமது புரட்சி தலைவரின் 100வது படம். இவர் நடித்த கடைசி படம் 1978 வருடம் வெளிவந்த மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலில் இருந்த இயக்கம் இந்திய தேசிய விடுதலை காங்கிரஸ். பின் இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தது 1950 முதல் 1972 வரை. 1972 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்கினார். நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1977 இருந்து 1987 வரை மொத்தம் 11 வருடங்கள் தமிழக முதல்வராக இருந்தார். எம்ஜிஆர் அவர்களின் முதல் மனைவி தங்கமணி அவர்களின் இறப்பிற்கு பிறகு இரண்டாவதாக சதானந்தவதி அவர்களை திருமணம் செய்தார். அவரது மறைவுக்கு பிறகு VN ஜானகி அவர்களை மணந்தார். எம்ஜிஆர் நடித்த 50 படங்களுக்கு பாடல் எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அவரின் அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா பாடல் எம்ஜிஆரின் காரில் எப்பொழுதும் ஒலித்துக் கொண்டிருக்குமாம். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு 6,37 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து உதவியவர் எம்ஜிஆர். அவருக்கு AK-47 ரக துப்பாக்கியை பரிசாக அளித்தார் பிரபாகரன் அவர்கள். முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டால் ஷூட்டிங் போக முடியாது என்பதால் பதவியேற்பு விழாவையே 10 நாட்கள் தள்ளி வைத்து மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்தை முடித்துக் கொடுத்தார். திரு நம்பியார் அவர்களும் திரு அசோகன் அவர்களும் எம்ஜிஆருக்கு பிடித்த வில்லன்கள். திரு PS வீரப்பா அவர்களும் திரு ஜஸ்டின் அவர்களும் இருந்தால் சண்டை காட்சிகளில் குஷியாக நடிப்பாராம். எம்ஜிஆருடன் அதிக படங்களில் ஜோடியாக நடித்தவர் கன்னடத்து பைங்கிலி சரோஜா தேவி அவர்கள். அடுத்தது புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் இணைந்து வெற்றி பெற்ற படம் மலைக்கல்லன். இந்த படம் ஜனாதிபதி விருது வாங்கிய முதல் தமிழ் சினிமா. இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மொழிகளில் எடுக்கப்பட்ட படம் இது. காஞ்சி தலைவன் படத்திலிருந்து தனது கட்டுமஸ்தான உடம்பை காண்பித்து நடிக்க தொடங்கினார். உரிமை குரல் படத்தில் வரும் எண்ணெய் தேய்த்து குளிக்கும் காட்சி பெண்களை அவர் பக்கம் ஈர்ப்பதில் பெரும் பங்கு வகித்தது. நாடோடி மன்னன், உலகம் சுற்றும் வாலிபன், மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன், இந்த 3ம் எம்ஜிஆர் டைரக்ஷனில் வெளிவந்த படங்கள். எம்ஜிஆர் அவர்கள் எத்தனையோ குழந்தைகளுக்கு பாதுகாவலராக இருந்து படிக்க வைத்தவர். அதில் முக்கியமான 2 பேர் அரசியலை கலக்கிய துரைமுருகன் அவர்கள், சினிமாவில் வலம் வந்த கோவை சரளா அவர்கள். அந்த காலத்து ரசிகர்கள் மாதிரி இப்போ உள்ளவங்க இல்ல. 10 நிமிஷங்களுக்கு ஒரு கிளைமேக்ஸ் கேக்குறாங்க, அப்படி வச்சாதான் படம் ஓடும். இது 1970 தமிழ் சினிமா ரசிகர்களை பற்றி எம்ஜிஆர் அடித்த கமெண்ட். பொன்னியின் செல்வன் கதையை தமிழிலும் ஆங்கிலத்திலும் எடுக்க நினைத்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஆங்கில வசனத்தை அண்ணாவை எழுதவும் கேட்டுக்கொண்டார். ஆனால் அந்த முயற்சி கைவிடப்பட்டது. அறிமுகம் இல்லாதவராக இருந்தால் உடனே கை கொடுத்து நான் MG ராமச்சந்திரன், சினிமா நடிகர் என்று அறிமுகம் செய்து கொள்வார். ராமாவரம் தோட்டத்தில் ஆடு, மாடு, கோழி, நாயுடன் ஒரு கரடியும் சிங்கமும் வளர்த்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இவற்றை கவனிக்க தனி டாக்டர் வைத்திருந்தார். அடிமை பெண் ஷூட்டிங்கிற்காக ஜெய்ப்பூர் போன எம்ஜிஆர் அவர்கள் குளிருக்காக வெள்ளை தொப்பி வைக்க ஆரம்பித்தார். பிடித்து போகவே அதை தொடர்ந்து பயன்படுத்திக் கொண்டார். எம்ஜிஆர் அவர்கள் பகிரங்கமாக காலில் விழுந்து வணங்கிய பெருமை 2 பேருக்கு உண்டு. ஒருவர் நடிகர் MK ராதா அவர்கள்.
கத்தி சண்டை மற்றும் இரட்டை வேடங்களுக்கு இவர்தான் எம்ஜிஆருக்கு இன்ஸ்பிரேஷனாம். இரண்டாவது ஹிந்தி டைரக்டர் சாந்தாராம். இவரது படங்களைத்தான் நிறைய பின்பற்றினார் எம்ஜிஆர் அவர்கள். மேலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்களை இனிவரும் வீடியோ தொகுப்புகளில் காண்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.